அதனால எரர் நோட்ஸ் வந்து ஸ்டாட்டிக் கிடையாது. இட் வில் பி சேஞ்ச்ட் பேஸ்ட் ஆன் த பர்சன். ஸோ உங்களுக்கு ஆக பர்சனல் நோட்ஸ் தான் எரர் நோட்ஸ். ஏன்னா ஸோ ஐ கான்ட் ஆன்சர், ஏன்னா நெகட்டிவ் மார்க்காக போயிடும்னால நான் இது ஆன்சர் பண்ண மாட்டேன் சொல்லி பக்கத்து வச்ச ஒரு கொஷின்ஸ். அதுக்கப்புறம் லேக் ஆஃப் கான்செப்ட் கிளாரிட்டி. கான்செப்ட் நீங்க படிச்சுட்டீங்க, ஆனா உங்களுக்கு கிளாரிட்டியே இல்லை அந்த கான்செப்ட். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு சீக்ரெட் சக்சஸ் ஸ்டோரி. அதுதான் எரர் நோட்ஸ். எரர் நோட்ஸ் இஸ் த சக்சஸ் ஆஃப் நீட் ஆஸ்பிரண்ட். ஆமா, உண்மைதான் மேம். நோட்ஸ் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க எரர் நோட்ஸ்ன்னு சொல்றீங்க. எத்தனை நோட்ஸ் நாங்க எழுதணும்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா? ஆனா இது வந்து கண்டிப்பா எழுத ஒரு நோட்ஸ். இது வந்து ஒரு கோல்டு மைன் மாதிரி பாருங்க. ஏன்னா எக்ஸாம்க்கு போறவங்க எல்லாமே, நான் இந்த எரர் படிக்கலைன்னா என்னால பாதி கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு உங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த எரர் நோட்ஸ் வந்து எக்ஸாம் முன்னாடி எழுத நோட்ஸ் கிடையாது. இப்பத்துல இருந்து நீங்க கண்டிப்பா எழுத வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான நோட்ஸ். NCERT உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ உங்க பத்தி ஒரு எரர் நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் நோட்ஸ். ஏன்னா இது வேரி ஆயிட்டே இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி எரர் நோட்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி எரர் நோட்ஸ் இருக்கும், உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி எரர் நோட்ஸ் இருக்கும். It will be changed based on the person. ஸோ உங்களுக்கு ஆக பர்சனல் நோட்ஸ் தான் எரர் நோட்ஸ். ஏன்னா மற்றவங்க கிளாஸ் நோட்ஸ் சேமா இருக்கும், ஆனா இந்த எரர் நோட்ஸ் ஏன் பர்டிகுலர்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல சொல்றேன் வாட் இஸ் எரர் நோட்ஸ். ஸோ எரர் நோட்ஸ்னா என்னன்னா, அசியூம் தட் நீங்க எவ்ரி வீக் எக்ஸாம் எழுதுறீங்க. சில பேர் வந்து 3 நாளுக்கு ஒரு வாட்டி கூட நீட் எக்ஸாம் எழுதுவீங்க. உங்க காலேஜ் இல்லைன்னா ஆன்லைன் அந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இந்த மாதிரி நீட் எக்ஸாம் எழுதுறப்ப, இல்ல நீங்க வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்க டெய்லி. வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு 200 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணணும். இஃப் யூ ஆர் எ ட்ரூ நீட் ஆஸ்பிரண்ட், பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போறப்ப, எக்ஸாம் நீட் எக்ஸாம் எழுத போறப்ப வீக்கெண்ட் டெஸ்ட், பார்ட் டெஸ்ட், ஃபுல் சிலபஸ் டெஸ்ட், சாப்டர் வைஸ் டெஸ்ட் இந்த மாதிரி எழுதுறப்ப கண்டிப்பா உங்களுக்கு சில எரர்ஸ் வரும். இஃப் யூ ஆர் கெட்டிங் பயாலஜி 360/360 then no error. If not, if you are getting like 300, 250 எதா இருந்தா கண்டிப்பா ஒரு தப்பு அது கண்டிப்பா இருக்கும். அதனால இதுக்காக நீங்க தனியா வைக்கிற நோட்ஸ் தான் எரர் நோட்ஸ். ஸோ திஸ் எரர் நோட்ஸ் இஸ் வெரி 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 ஸ்பெஷல் நோட்ஸ். ஏன்னா இது வந்து என்ன மேம் போரிங்கா சொல்றீங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ எரர் நோட்ஸ் எப்படி எழுதணும், ஏன்னா இன்னைக்கே நீங்க இந்த வீடியோ பாக்குறப்பே ஒரு தனியா ஒரு நோட்ஸ் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்ஸ் இருக்கணும். இல்ல பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒரு நோட்ஸ் இருந்தா கூட போதும். எரர் நோட்ஸ் எழுதணும்னா கண்டிப்பா நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், இல்லைன்னா ஒரு டெஸ்ட் சீரீஸ் பார்க்கணும், ஒரு மாக் டெஸ்ட் பார்க்கணும், ஒரு யூனிட் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், ஃபுல் சிலபஸ் டெஸ்ட். இந்த மாதிரி டெஸ்ட் எழுதிட்டு முடிச்சிட்டுக்கு அப்புறம் நீங்க நிறைய தப்பு பண்ணுவீங்க. அந்த தப்பெல்லாம் எந்த மாதிரி தப்பு? ஃபார் எக்ஸாம்பிள் அசர்ஷன் ரீசன் பார்த்தா நிறைய பேர் ஸ்டக் ஆகிற ஒரு பாயிண்ட் தான். இன்கேஸ் அசர்ஷன் ரீசன் 2 கரெக்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ இதுக்கு லிங்க் இருக்கா இல்லையா, இதுதான் நிறைய பேரோட பெரிய கன்ஃபியூஷன். இன்கேஸ் இந்த அசர்ஷன்ல தப்பு இருக்கா, ரீசன்ல தப்பு இருக்கா, ரொம்ப ஹாப்பி, ஆன்சர் பண்றது ரொம்பவே ஈஸி. இல்ல இந்த அசர்ஷன்லயும் கரெக்ட் ஆயிடுச்சு, ரீசனும் கரெக்ட் ஆயிடுச்சு, இப்பதான் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுமேன்னு இருக்கும். இந்த எங்க நீங்க நிறைய தப்பு பண்றீங்க, ஏதாவது கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கா, இந்த கொஸ்டின் அசர்ஷன் ரீசனிங்ல நிறைய தப்பு வருதா, எந்த கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கீங்க சொல்லி கண்டிப்பா இது பக்கத்துல எழுதிக்கணும். அதுக்கப்புறம் unanswered questions, சில கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ திஸ் ஆன்சர், ஸோ ஐ கான்ட் ஆன்சர். ஏன்னா நெகட்டிவ் மார்க்கா போயிடும்னால நான் இது ஆன்சர் பண்ண மாட்டேன் சொல்லி பக்கத்து வச்ச ஒரு கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் எரர், வேணும்னே தெரிஞ்ச எனக்கு இது வராதுன்னு சொல்லி தப்பு பண்றது எரர், இல்லைன்னா தெரியாம தப்பு பண்றது. ஸோ unanswered கொஸ்டின் இருக்கும், அசர்ஷன் ரீசன்ல தப்பு பண்ண கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் எரர் பண்ணது. ஸோ தெரியாம எரர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃப்ளூக், சில கொஸ்டின்ஸ் இருக்கும், ஃப்ளூக் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. அது என்னன்னா ஏயா பியா ஒரு டாஸ் போட்டுட்டு ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸ், ஓகே ஹெட் வந்துச்சு, ஓகே வில் கோ வித் ஆப்ஷன் ஏ, இந்த மாதிரி பார்த்துட்டு ஆன்சர் பண்ண கொஸ்டின் வந்து தெரியாம அது கரெக்ட் ஆன்சர் ஆயிடுச்சு, அதுதான் ஃப்ளூக். நிறைய பேர் வந்து சரி அது கரெக்ட் ஆன்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி விட்டுடுவாங்க. ஆனா அடுத்த எக்ஸாம்ல அந்த கான்செப்ட்ல கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். நீட் 2025 பேப்பர்ல பயோடெக்னாலஜி,
ப்ராசஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்ல, அந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல நிறைய தப்பு வரும். ஏன்னா நம்ம படிச்சது ஒண்ணு, அவங்க வந்து மாடிஃபை பண்ணி மேனிப்புலேட் பண்ணி கொடுப்பாங்க இல்ல, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் கால்குலேஷன்ஸ், நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் சில டைம்ல தப்பு பண்ணும். ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன்ஸ் கூட நம்மனால தப்பு பண்ணோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ அஸ்யூம் தட் ஒன் பாக்டீரியா வில் டிவைட் இன்டு 2 ஃபார் 1 minute. ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துட்டீங்க, அந்த டெஸ்ட் டியூப் மொத்தம் ஃபில் ஆகிறதுக்கு 1 hour ஆகும். இந்த டெஸ்ட் டியூப் வந்து ஹாஃப் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதுக்கு நிறைய பேர் 30 minutes சொல்லுவாங்க. ஆனால் ஆன்சர் 30 minutes இல்லை. என்ன ஆன்சர்? அது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணுற தப்பு அதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக எழுதணும். சில இது வந்து நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, ஆனால் கான்செப்ட் மறந்துடுவீங்க, அந்த மாதிரி தப்பு. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் கான்செப்ட் கிளாரிட்டி. கான்செப்ட் நீங்கள் படிச்சுட்டீங்க, ஆனால் உங்களுக்கு கிளாரிட்டியே இல்லை அந்த கான்செப்ட், அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அன்சீன் பாயிண்ட். சில டைம்ல வந்து கொஸ்டின்ல கரெக்ட் இருக்கா இன்கரெக்ட் இருக்கான்னு பார்க்காம ஆன்சர் பண்றது. ஓகே, ஸோ நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி செக்ஷன் எல்லாம் டிவைட் பண்ணிட்டு, ஸோ இன்னைக்கு இந்த கொஸ்டின் பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் அன்ஆன்சர்டு, இல்லைன்னா ஃபர்காட்டு, அதுக்கப்புறம் தப்பு பண்ண, இல்லைன்னா ஃப்ளூக்ல போயிடுச்சு, அந்த மாதிரி நீங்க கண்டிப்பா அந்த கொஸ்டின் நம்பர் எழுதிட்டு அது பக்கத்துல எதுக்காக அது தப்பு பண்ணீங்க அது கண்டிப்பா எழுதணும். ஏன்னா போக போக உங்களுக்கு புரியும் எதுக்காக நிறைய தப்பு பண்றோம்னு சொல்லி, என்ன மாதிரி தப்பு நிறைய அந்த கொஸ்டின் பேப்பர்ல நடக்குதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கண்டென்ட் அண்ட் டயக்ராம் மிஸ்மேட்ச். சில டைம்ல வந்து நம்ம கண்டென்ட்டே படிச்சுட்டே இருக்கிறோம், டயக்ராம் பார்க்க மாட்டோம், ஆனா டயக்ராம்ல சில லேபிளிங் எல்லாம் இருக்கும், அது பண்ற தப்பு. அதுக்கப்புறம் பப்ளிங் மிஸ்டேக். எல்லாருக்கும் கான்செப்ட் வரும், ஆன்சர் தெரியும், ஆனா போய் பப்ளிங்ல மிஸ்டேக் பண்றது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க கொஸ்டின் பேப்பர் ஸ்டார்ட் பண்றது லாஸ்ட் கொஸ்டின்ல இருந்தா 180 கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து 180ல இருந்து போயிட்டு 160 வரைக்கும் வருவாங்களா. அதுக்கப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து 30யா. அவங்க என்ன ஒரு பேட்டர்ன் சொன்னாங்க எனக்கு, மேம் நான் பின்னாடில இருந்து முதல்ல வருவேன், அதுக்கப்புறம் முன்னாடில இருந்து வருவா, நடுவுல மெர்ஜ் ஆயிடுவேன்னு சொல்லி. இது என்ன ஸ்ட்ராட்டஜியோ எனக்கு இது வரைக்கும் புரியாது. அவ இப்ப காந்தி மெடிக்கல் காலேஜ்ல இருக்காங்க. ஸோ அதனால சில பேருக்கு ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஆனாலும் அந்த பப்ளிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க. சில பேர் பப்ளிங் வந்து ரொம்ப ஓவரா பபிள் பண்ணி பேப்பருக்குள்ள கிழிஞ்சு போகும். ஸோ அதனால பப்ளிங் மிஸ்டேக் ஆயிருக்கா. டெஸ்ட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீ கண்டிப்பா டெஸ்ட் எழுதிட்டு தான் ஆகணும். ஸோ கைஸ் ரிப்பீட்டேட்டிவா டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். நீங்க ஒரு வருஷத்துக்கு நீட் எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் எவ்வளோ டெஸ்ட் எழுதணும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 100 டெஸ்டாவது நீங்க முடிக்கணும். சரி, கவனமா வச்சுக்கோங்க. 100 டெஸ்டாவது நீங்க எழுதினாதான் உங்களுக்கு அந்த ஆக்யூரேசி, இந்த தப்பு பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். இதுக்காக எல்லா செப்பரேட் டெஸ்ட்டுக்கு ஒரு தனியா நோட்ஸ் வச்சுட்டு எந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்க எப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க அது வந்து கரெக்ட் பண்றது தான் எரர் நோட்ஸ். எக்ஸாமுக்கு போறதுக்கு ஒரு 1 month 2 monthsக்கு முன்னாடி இந்த எரர் நோட்ஸ் திருப்பி பார்த்தா நீங்க எந்த மாதிரி தப்பு நிறைய வாட்டி பண்றீங்கன்னு சொல்லி கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும். அதனால திருப்பி அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டீங்க. அதுக்கு தான் எரர் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ தயவு செய்து நீங்க எரர் நோட்ஸ் கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஸோ ரிமெம்பர், that is the main secret of many NEET aspirants. ரொம்ப ரொம்ப நன்றி, உங்க சங்கீதா மேம்.